மட்டன் சுக்கா பண்ண போகிறோம் இன்றைக்கி. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கோம். அது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடுறேன் சின்ன ஸ்பூனில். அப்புறம் 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் தனியா பவுடர் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் உப்பு போட்டிருக்கேன். அடுத்தது தயிர் போட போகிறோம். ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் தயிர் போட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கங்க. எல்லாம் நல்லா மட்டனில் எல்லாம் படுற மாதிரி இதை கலந்து விட்டுட்டு, அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா ஊற வைக்கணும் ஒரு 20 நிமிஷம். 20 நிமிஷம் ஊறின உடனே ஒரு பேன் அடுப்பில் வச்சு குக்கரில் இதை போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ வெயிட் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 7-8 விசில் வரட்டும். ஏழு 8 விசில் வந்துருச்சு. கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்தது ஒரு பேன் வச்சுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் சின்ன ஸ்பூனில் ஊற்றுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பட்டை, 2 கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ 2 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதில் இதையால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாத்தையும். 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அதில் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் 15 எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போட்டோம். இந்த மட்டன் சுக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு, சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். இதையும் எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லெண்ணெய் வாசனையில் இது நல்லா வதங்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வேக வச்சு வச்சுருக்க மட்டனை இதில் போட்டுட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் ஒரு சின்ன பச்சை மிளகாய் நான் போடுறேன் வாசனைக்காக. உப்பு பார்த்துக்கோங்க. இந்த சுக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காஞ்ச மிளகா வாசனைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இறக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் போட்டுக்குங்க. கொஞ்சமாக மறுபடியும் ஒரு 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்குங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மட்டன் சுக்கா பண்ணி பாருங்கள். கமெண்ட்